நேயர்களுக்கு வணக்கம். யோக ரகசியம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஓம் புச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜதாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்தருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க, குருவே துணை. 21ஆம் தேதி வியாழக்கிழமை மிக சிறப்பாக எல்லாருக்கும் நல்லது நடக்கட்டும். 7ஆம் தேதி வைகாசி. இன்றைக்கு பார்த்திங்கன்னா இந்த கரி நாள் அப்படின்னு கேலண்டரில் போட்டிருக்கும். நல்ல காரியம் சுபகாரியம் எப்பயுமே அக்னி நட்சத்திரத்தில் நம்ம நடத்த போகிறதில்ல. ஆனால் அமிர்த யோகம் சில முயற்சிகளை நீங்கள் கண்டிப்பாக எடுக்கலாம். பிரயாணம் செய்யக்கூடிய நாளாக இருக்குது. இதில் ஜீவசமாதி வழிபாடு அப்படிங்கிறத நீங்கள் சிறப்பாக எடுக்கலாம். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இந்த புனர்பூஷம் நட்சத்திரம் வியாழக்கிழமையும் சேர்ந்து வர்றது ஒரு விசேஷம். எப்பயுமே வியாழன் அப்படிங்கிறது குருவுடைய ஆதிக்கம். அந்த வியாழக்கிழமை குருவுடைய நட்சத்திரமும் வரும் பொழுது அதாவது ஆஃப் டே கூட வரும். ஒரு அரை நாள் ஒரு நட்சத்திரம், நைட்டுக்கு அப்புறம் ஒரு சாயந்தரத்துக்கு அப்புறம் ஒரு நட்சத்திரம் மாறும். இந்த 4 பாதங்களில் ஒரு 3 பாதமாவது நமக்கு அந்த நாளில் பகலில் வந்துச்சுன்னா அது விசேஷம். எப்பொழுதுமே பகல் வேளையில் காலையில் 6 மணியிலேருந்து மதியம் 2 மணி வரை அந்த உச்சி வெயில்பாங்க, அந்த டைமில் வரக்கூடிய நட்சத்திரத்தில் தான் பொதுவாக திதி தர்ப்பணமெல்லாம் கொடுக்கணும் முன்னோர்களுக்குங்கிற ஒரு ஆகம விதி இருக்குது. அப்போ இந்த புனர்பூஷம் நட்சத்திரம் வரனால இன்றைக்கி என்னங்க மேடம், இந்த வியாழக்கிழமை குருவுடைய நாளுங்கும்போது நீங்கள் ஈவினிங் மாலை வேளையில் ஒரு ஜீவசமாதி, இந்த ஜீவசமாதி வழிபாடு அப்படிங்கிறது இந்த கலியுகத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக போயிடுச்சு. ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இறைவனுடைய தத்துவார்த்தமாக ஒரு தாற்பயமாக இந்த கலியுகம் அப்படிங்கிறது சில போராட்டங்களையும் சில அழிவுகளையும் கொடுத்து ரீவேல்யூஷன் பண்ணக்கூடிய அளவிற்கு இந்த பூலோகம் பல விஷயங்களை கழிவுக்கு கொண்டு போகுதுன்னு அர்த்தம். அப்போ இந்த இதில் நம்ம முன்னோர்களாக இருந்து சித்தர்களாக இருந்து அவங்கள நம்ம வழிபாடு எடுக்கும் பொழுது நம்மளுடைய கர்மவினை கஷ்டம் நீங்கும். நீ இந்த பாதைக்கு போயிரு அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய மனதை நல்ல உறுதியாக ஆத்மாவை சுத்தப்படுத்துது. அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். அங்கே நம்ம போய் பொன்னும் பொருளும் கேட்குறதில்ல. மன நிம்மதியை கொடு, என்னுடைய மனதை வலிமைப்படுத்து, ஆத்மாவை அமைதியாக வச்சுக்கோ அப்படிங்கிறக்காக தான் இந்த ஜீவசமாதி வழிபாடு. அப்போ நம்ம இந்த பிறப்பில் எத்தனை கர்மாவோ எத்தனை பாவ புண்ணியம் செஞ்சிருந்தாலும் இனிப்போ வரக்கூடிய காலகட்டம் நம்ம அடுத்த பிறவிக்கு ஒரு புண்ணியத்தையாவது சேர்க்கணும்னு ஒவ்வொரு மனுஷனும் நினச்சாவே நமக்கு பாவங்கிற விஷயங்கள் வரவே வராது. நம்ம முடிஞ்ச வரை நல்லவங்களாக ஒழுக்கமாக வாழ முடியும். அப்போ இந்த ஜீவசமாதி வழிபாடுங்கிறது இந்த குருவுடைய நட்சத்திரமும் இருக்கனால உங்களுக்கு இஷ்டமான ஒரு ஜீவசமாதி வழிபாடை நீங்கள் பிரார்த்தனை வைங்க முறைப்படி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.